பிளானட் ப்ளூட்டோவை பிளானட்டே இல்லைன்னு சொல்லி சோலார் சிஸ்டம் பிளானட் லிஸ்ட்ல இருந்து எதுக்காக வெளியாக்குனாங்க? முழுசா பார்க்கலாமா? நம்ம நிலவு இருக்கு இல்லையா, நம்ம நிலவு புளூட்டோவை விட 5 மடங்கு நிறைய அதிகமாக கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புளூட்டோவை நம்ம நிலவு கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிலவை விட புளூட்டோ ரொம்பவே சின்னது. ரெண்டாவது விஷயம், புளூட்டோவோட பாதி மேற்பகுதி பனிக்கட்டியால் ஆனது. ஒருவேளை புளூட்டோ பிளானட் நாம இப்ப இருக்கிற பூமி இருக்கிற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, இந்த பூமியோட பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, சூரியனோட வெப்பத்தால பனிக்கட்டி ஆவியாகி ஒரு வால் மாதிரியான தோற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு காமெட் மாதிரியா இருக்கும், ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கும். மூணாவது, புளூட்டோவோட ஆர்பிட் இருக்கு இல்லையா, சுற்றுப்பாதை, அது ரொம்பவே நீளமானது. அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களோட சுற்றுப்பாதையிலுமே இதை போய் கிராஸ் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இது ஒரு கிரகத்துக்கான பிஹேவியரே கிடையாது அப்படின்னு சொல்லி சோலார் சிஸ்டம் பிளானட் கிளப் லிஸ்ட்ல இருந்து இதை வெளியாக்கிட்டு புளூட்டோ ஒரு பிளானட்டே கிடையாது, புளூட்டோங்கிறது ஒரு டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு ஒஃபிஷியலா சொல்லிட்டாங்க. நம்ம சோலார் சிஸ்டம்ல ஏற்கனவே 4 டுவார்ஃப் பிளானட் இருக்கு. ஏரிஸ், ஹோமியா, மேக்மேக் அண்ட் சேரிஸ். இதோட புளூட்டோவையும் சேர்த்துட்டாங்க. இது நடந்தது எல்லாமே 2006. புளூட்டோவை நம்ம ஒரு பிளானட்டா நினைக்கும் போது நம்மளுடைய சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப சின்ன பிளானட் அப்படின்னா அது புளூட்டோவா தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன பிளானட்னு சொல்லி கேலி பண்ணியிருப்போம், அவமானப்படுத்தியிருப்போம், அசிங்கப்படுத்தியிருப்போம். ஏன் அந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கிற 8 கிரகமும் புளூட்டோவை கேலி செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த புளூட்டோ தன்னை தானே பெருமையாக நினைச்சு தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற டுவார்ஃப் பிளானட்லேயே பெரிய டுவார்ஃப் பிளானட்னா அது நம்ம புளூட்டோ தான்.